முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ரகசியமாக கொழும்புக்கு வந்து குடியேறி இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு சிங்கள பேப்பரில் இந்த செய்தி போடப்பட்டிருக்குது. சத்தம் போடாமல் ரகசியமாக கொழும்பில் இருக்கக்கூடிய நுகேகொடை பகுதியில் இருக்கக்கூடிய மிரிகான என்று சொல்லப்படுற இடத்துல அவர் குடியேறி இருப்பதாக இந்த செய்தியில் போடப்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கொஞ்ச காலமாக அவருடைய சொந்த இடமாகிய தங்காலை கால்டன் இல்லம் என்று சொல்லப்படுற இல்லத்தில் தங்கியிருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உத்தியோகபூர்வமான இல்லம், அதில் இருந்து மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றத்துக்கு இந்த அரசாங்கம் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்ச பாடு இல்லை. ஏற்கனவே வெளியேறுங்கோன்னு சொல்லி பல தவணைகள் கொடுக்கப்பட்டு பல மெசேஜ் அனுப்பி பல கடிதங்கள் போட்டு எதுக்குமே மாட்டேன் என்று சொல்லி கொண்டவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று சொல்லி அப்போ நிறைய முயற்சிகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றதை பெரிய ஒரு பாடாக இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாரும் சொல்ல வெளிக்கிட்டணும், இல்லை அது அரசாங்கத்தால் முடியாது, இந்த அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு எழுப்பவே முடியாது, யாரை வேணுமென்றாலும் கைது செய்யலாம், எத்தனை பாதாள உலக குழுவை வேணுமென்றாலும் அழிக்கலாம், முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யலாம், ஆனால் மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டே வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அரசாங்கம் டப்புன்னு என்ன செய்திச்சுது, மாற்றி யோசித்து உடனடியாக சட்டத்தை மாற்றியாச்சு. அதாவது முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்படுற எல்லா சலுகைகளும் நீக்கப்படுது என்று சொல்லி ஒரு புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி பிறகு மஹிந்த ராஜபக்ச ஆட்டோமேட்டிக்காக வெளிக்கிட்டு தங்காலைக்கு போயிட்டு கால்டன் இல்லத்தில் இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கால்டன் இல்லத்தில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் ஒவ்வொரு கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய பேர் போனபடி அரசியல்வாதிகள் எல்லாம் போய் அவரை சந்தித்து ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து அவருக்கு ஆறுதல் சொல்லி பூங்கொத்தெல்லாம் கொண்டே கொடுத்து இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்புக்கே வந்திருக்கின்றார். 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று அரசியல் காரணம், அரசியல் நடவடிக்கையில் அவர் ஈடுபடணும் என்றதுக்காக, ஏன்னு சொன்னால் தங்காலையில் இருந்து கொண்டு கஷ்டம் என்றபடியால். 2வது ராஜதந்திர ரீதியான சந்திப்புகள். இப்போ வெளிநாட்டு தூதுவர்கள் பிரதிநிதிகள் மற்ற ஆக்களை சந்திக்கத்தானே வேணும். அது தங்காலையில் கஷ்டம், ஒவ்வொரு முறையும் தங்காலைக்கு போயிட்டு வர வேண்டி கிடக்குண்டு. அதால் கொழும்பில் அது ஈஸி தானே, அதனால் அது 2வது காரணம். 3வது அவருடைய சிகிச்சை. அவருக்கு வெளியில் பெருசாக சொல்லப்படையில் ஏதோ ஒரு முக்கியமான வருத்தத்துக்காக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கிட்டல கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. முழுமையான தகவல்கள் வெளியில் சொல்லப்படையில். எனவே அவருடைய சிகிச்சை காரணமாகவும் அவர் கொழும்புக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சிங்கள பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவும் மீண்டும் சந்திக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. மிக விரைவில் சந்திக்க இருப்பதாக. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 கட்சியும் சேர்ந்து செயல்படணும், ஒன்றாக ஒற்றுமையாக செயல்படணும் என்று சொல்லி 2 கட்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு விருப்பம். சேர்ந்து செயல்பட்டால் தான் எதிர்காலத்தில் எதையாவது செய்யலாமே ஒழிய இப்படியே தனித்தனியே இருந்த மட்டும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. 2029ஆம் ஆண்டில் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை என்று சொல்லி கட்சிக்குள் இருக்கிறார்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்ததன் காரணமாக இப்போ 2 பேரும் சந்திக்க போயிடுமாம். என்ன பிரச்சனை சொன்னால் சஜித்தும் ரணிலும் சேர்ந்து செயல்படுறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் யார் தலைவர் என்றதான் பிரச்சனை. ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்லுவார், நான் தான் தலைவர் என்று சொல்லி. சஜித் பிரேமதாசா சொல்லுவார், இல்லை நான் தான் தலைவர் என்று சொல்லி. எனவே இந்த இழுபறை காரணமாகத்தான் இவ்வளவு காலமும் இந்த 2 அணியும் சேராமல் தனியே இருந்தவே. இதுக்கிடையில் ரணில் விக்ரமசிங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் சஜித் பிரேமதாசாவை ஓரங்கட்டி போட்டு சஜித் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்கள் எல்லாரையும் தண்டை பக்கம் இழுக்கிறார் என்று சொல்லி. ஏஞ்சலுங்க பாப்போம். 2 கட்சியும் ஒன்று சேர்ந்து அதுக்கு யார் தலைமை தாங்கிறது, நீயா நானான்னு சொல்லி மாற்றி பட்டிமன்றம் வைக்கிறதும் பார்க்க பேசாமல் சஜித் பிரேமதாசாவை ஓரங்கட்டி போட்டு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்கள் எல்லாரையும் உள்ளுக்குள்ள எடுத்து விட்டா தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவார்கள் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஒரு கணக்கு போட்டு காய்களை நகர்த்தினார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் மிக விரைவில் 2 பேரும் சந்திக்க போயிடுமாம். அப்போ சந்திக்கக்குள்ள திரும்பவும் அந்த பிரச்சனை தான் வருது, யார் தலைவர் என்று சொல்லி. அப்போ கட்சி சார்பாக இந்த 2 அணி ஒன்று சேர்க்கிறதுக்கு 2 கட்சியிலையும் ஐக்கிய தேசிய கட்சியிலையும் எஸ்ஜேபி கட்சியிலையும் முக்கியமான ஆட்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தானே. அவைகள் ஒன்று கூடி தங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி புதுசாக ஒரு விஷயம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறான். அது என்ன புதுசான விஷயம் என்று சொன்னால், யார் தலைவரண்டே அடிபடணும், இவர் தலைவரா அவர் தலைவரான்னு சொல்லி அந்த கதையே வேண்டாம். நாங்கள் என்ன செய்வோம், சஜித் பிரேமதாசாவை தலைவராக்குவோம். சஜித் பிரேமதாசா தலைவர், ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர்மட்ட ஆலோசனை தலைவர் என்ற ஒரு பதவியை கொடுத்துருவோம். உயர்மட்ட ஆலோசனை தலைவர். எனவே வெளியில் பார்த்தா
பார்த்தா இவரும் தலைவர் தான், அவரும் தலைவர் தான், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு தரப்பையும் வந்து சந்திக்க வைக்க போகின்றார்களாம். எனவே மிக விரைவில் ரணில் சஜித் சந்திப்பு நடைபெறும் என்று சொல்லி இரண்டு தரப்பு தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறார்களாம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாள், விடுமுறை நாள், எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள். இருந்த போதிலும் கூட நாட்டில் இரண்டு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இரண்டுமே வந்து விபத்து சம்பவங்கள். முதலாவது விபத்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் தென் மாகாணத்தில் நடந்திருக்கிறது. தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய திக்வலை நகரத்தையும் வெளியத்த நகரத்தையும் இணைக்கக்கூடிய பிரதான வீதி இருக்குது தானே, அந்த வீதியில் ஒரு விபத்தொன்று நடந்திருக்கிறது. அதாவது ஒரு பஸ்ஸும் பயணிகளை ஏற்றி வந்த ஒரு பஸ்ஸும் ஒரு டிப்பர் வாகனமும் நேருக்கு நேரம் மோதி ஒரு பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 30 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் வரை வெளியாக இல்லை. ஏதாவது பிந்திய தகவல்கள் கிடைச்சா நான் இதில் சைட்டில் எழுத்துல போட்டு விடுறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இறுதியாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 30 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இன்று காலை இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பவம். அதே மாதிரி இன்னும் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று கிழக்கு மாகாணத்தில் நடந்திருக்கிறது. அதாவது அக்கரைப்பற்று நகரத்துக்கும் திருவோணமலை நகரத்துக்கும் இடையிலான வீதி இருக்குதானே, அந்த சந்தியில் இன்றைக்கு காலமே 7:15 போல ஒரு பஸ் ஒன்று கவுண்டு விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பஸ்ஸுக்குள்ள 21 பேர் இருந்திருக்கணும். அந்த 21 பேரில் 14 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பஸ் ஏன் கவுண்டது, என்ன பிரச்சனை, ஏதாவது கல்லில் சுவரில் கொண்டு போய் மோதினார்களா, அல்லது பஸ்ஸுக்குள்ள ஏதாவது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டு சில்லுகள் ஏதாவது இயங்காமல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி என்ன காரணம் என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இன்றைக்கு பண்டிகை நாள், விடுமுறை நாள். ஏற்கனவே இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியிலே சொல்லியிருந்தாங்க, அரசாங்க தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பண்டிகை காலங்களில் வீதிகளில் அதிக வாகனங்கள் இருக்கும், நெரிசலாக இருக்கும். எனவே அனைவரும் மிகவும் அவதானமாக இருக்கணும் என்று சொல்லி பொதுவாகவே எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டிகை காலங்களில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இன்றைக்கு தான் காலமாக சொன்னது சொல்லி வாய்மூறதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மிகப்பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டு அங்கால 30 பேர், இங்கால 14 பேர், அப்போ 44 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம். இலங்கையர் ஒருவர், இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஜப்பானில் டோக்கியோ நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் போயிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவற்றை கையில் ஒரு துப்பாக்கி இருந்திருக்குது, ஒரு வாளும் இருந்திருக்குது. வாளையும் துப்பாக்கியும் வச்சுக்கொண்டு ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் போயினுண்டா எப்படி இருக்கும்? அப்போ உடனடியாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தரால் கண்டுட்டு அவரை நோக்கி கிட்ட போனால் அவர் பார்த்தா என்ன செய்திருக்கா தெரியுமா, தன்னை தானே வெட்டி கொண்டு வந்திருக்கார். அப்போ அவர் வாள் கொண்டு வந்தது அடுத்தாக்களை வெட்டுறதுக்கு இல்லை, தன்னை வெட்டுறதுக்கு தான். ஏன் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் என்று சொல்லி தெரியல. தன்னுடைய உயரத்தை ஆணை மாய்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாரா இன்னும் தெரியல. அதே நேரம் அவர் காயமடைந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இருந்த போதிலும் கூட அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார். ஏன் சொல்லுங்க பாப்போம், கையில் துவக்க வச்சிருக்கிறாது, பப்ளிக்கில் வாளுகள் கொண்டு திரிய இயலாது. எனவே அந்த குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இவருடைய நடத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ஜப்பானிய ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. எனவே இவருடைய கையில் எப்படி துப்பாக்கி வந்தது, எப்படி வாள் வந்தது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் முழுக்க நடந்த முக்கியமான நிகழ்வுகளினுடைய அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், இந்த வருஷம் மட்டும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையில் 2341 துப்பாக்கிகள், 2341 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்குது. இதில் T56 வகை துப்பாக்கிகள் 73, பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் 83, ரிவால்வர் வகை துப்பாக்கிகள் 59 மற்றும் ஏனைய துப்பாக்கிகள் 2126 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே 2341 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாற்ற கையிலேயும் துப்பாக்கிகள் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி இருந்திருக்கு சொல்லி. எனவே 2341 ஆயுதங்கள் மீட்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான செய்திதான். இந்த தகவலை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.